ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வரலாறு 12th ஹிஸ்ட்ரிக்கான காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ 1 மார்க் வந்து 21 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க்கு நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ அது கீழே 2 மார்க்கு 3 மார்க்கு ப்ளஸ் 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 7 to 14 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 30 கட்டாய வினா. தேசியம் என்றால் என்ன? அதே மாதிரி கீழே அன்னிபெஸ்ட் அம்மையாரால் வெளியிடப்பட்டுள்ள புத்தகம். தொடக்க கால முக்கிய தேசியவாதிகளை கண்டறிக. பசுமை புரட்சி என்றால் என்ன? அதே மாதிரி பண்டைய ஆட்சி முறையின் 3 எஸ்டேட்டுகள். ரூசா பற்றி குறிப்பு வரைக. முதல் உலகப் போரில் பங்கு பெற்ற மைய நாடுகளுடைய பெயர்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பில் தனித்தன்மைகள் யாவை? மறுமலர்ச்சிக்கு தாயகமாக இத்தாலி விளங்கியது ஏன்? ரொம்ப முக்கியம். 2ஆம் உலகப் போரோட முக்கிய விளைவுகளை முன்னிலைப்படுத்துக. சிட்டாங் ஆயுதப்படை தாக்குதல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து குறிப்பு வரைக. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள் பற்றி எழுதுக. வ.உ.சி. சிதம்பரனாரின் சுதேசி இயக்க முயற்சிகள் குறித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு 7 into 5 35. இதில் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நல்லா படிச்சுக்கோங்க. ராஜாஜி திட்டம் பற்றி எழுதுக. தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகளை குறித்து எழுதுக. முதல் 2 5ஆண்டு திட்டங்களின் சாதகங்களை மதிப்பீடு. இந்திய விடுதலைப் போரில் மகாத்மா காந்தியோட பங்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அமெரிக்க விடுதலைப் போருக்கான காரணங்கள், அதன் போக்கு, விளைவு. தொழில் புரட்சி ஏன் முதலில் இங்கிலாந்தில் தொடங்கப்பெற்ற நவீன சமூகத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தியது? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு முதல் உலகப் போருக்கான காரணங்கள், விளைவுகள், இந்திய தேசிய இயக்கம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் உலகப் போர் ஏற்பட்ட ஜெர்மனி ஹிட்லரும் எந்த அளவிற்கு காரணமாக இருந்தார்கள்? டைம்லைன் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.